வாக்கியங்களை மனதில் வைக்கும்படி கவனமாக கேட்பதும் இல்லை, ஆராய்ந்து பார்ப்பதும் இல்லை. மார்க்கு 8:18. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சொல்றார். இப்ப இவர் கூட இருந்து ஊழியம் பண்ணதான நாட்கள் ஒரு 3.5 வருடங்கள் தான் இயேசுவானவர் பூமியிலே ஊழியம் பண்ணதான, மேக்சிமம் 3.5 years தான். அப்ப அவர் செய்ததான அந்த அற்புதங்கள், அவர் பேசின பேச்சு எல்லாத்தையும் கூட இருந்து விட்னஸ் பண்ணதானவர்கள் அவருடைய சீஷர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா. அப்ப நினைவு கூற வேண்டும்னா என்ன பண்ணணும்? நினைவு கூறணும்னா இப்ப நீங்க எதுக்கு குவிஸ் நடத்துறீங்க? எல்லாம் பைபிள்லாம் படிச்சாங்க, பைபிள் ரீடிங் இருந்தது, ஆனா மனதிலே வைத்து எழுதுறாங்களான்னு தானே. அப்ப எதுக்கு நம்ம கேள்விகளை கேட்கிறோம்? நினைவில் வைத்திருந்தால் மட்டும்தான் அதற்கான விடையை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்ப தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார், ஏன் கூட இருக்கிறீங்க, நான் பண்ணுகிற அற்புதங்கள் எல்லாம் நீங்க விட்னஸ் பண்றீங்க, பார்க்கிறீர்கள், சாட்சியாய் பார்க்கிறீர்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா. நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? அப்படி நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், செயல்படுகிற விதம் எல்லாம் நம்ம விட்னஸ் பண்றோம்ல, அதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காணாதவர்களை போலவும் கேளாதவர்களை போலவும் இருக்கக்கூடாது. அது நினைவு கூறுகிறவர்களா இருக்கணும். பிரச்சனை வரும்போது கர்த்தர் இதை எப்படி இதற்கு முன்பாக என்னுடைய லைஃப்ல ஹேண்டில் பண்ணார், எப்படி தீர்த்து வைத்தார். இன்றைக்கும் நான் பாத்தீங்கன்னா கர்த்தரை இந்த காரியத்துக்காக நம்ப முடியும், எப்படி நான் ஜெபிக்க முடியும், ஜெபித்து காத்திருக்க முடியும் என்கிறதுக்கான அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பண்ணியிருப்பார், அல்லது ஆண்டவர் செய்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் வேதத்தில் வாக்குத்தத்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோம். தட் வில் இன்ஸ்பயர் யூ. எதுக்கு? பிரேயர் பண்றதுக்கும் சோர்ந்து போகாம காத்திருப்பதற்கும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் அல்லவா. ஆனபடினாலே கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், அதை மனதிலே வைத்திருக்க வேண்டும். அப்பதான் நினைவு கூற முடியும். அப்ப இது ஒரு முக்கியமான காரியம்.